அனைவருக்கும் வணக்கம். சரி. இப்ப நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கண பகுதியிலிருந்து பார்க்க போறோம். 9ஆம் வகுப்பு இலக்கணத்துல முதல்ல எழுத்து இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதே, தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அதுல முதல்ல வர்றது எழுத்து. எழுத்து அப்படின்னா எழுதப்படுவது எழுத்துன்னு சொல்லலாம். எழுத்துக்கு 2 வடிவம். ஒண்ணு ஒலி வடிவம், மற்றொன்று வரி வடிவம். இந்த வரி வடிவத்தை தான் நம்ம எழுத்துன்னு சொல்றோம். ஒலி வடிவங்கிறது இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதுல சேர்ந்தது. எழுத்து எத்தனை வகை அப்படின்னா 2 வகை. ஒண்ணு முதல் எழுத்து, அடுத்தது சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்த 30 எழுத்து தான் உயிரெழுத்து, முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கு சார்பெழுத்துன்னு பேரு. சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். எல்லாருக்கும் கேக்குதா? சார் பிபிடி சொல்லுங்க. சேர வேணாம் சார். என்ன சார்? சார் பிபிடி சேர வேணாம். பிபிடி இல்ல பிபிடி ஒண்ணும் இல்ல சார். புக்கு இங்க டவுன்லோட் ஆகல. பழைய புக்கு தான் இருக்கு. ஓகே. புது புக்கு, அதனாலதான். இப்ப நான் சொல்றத கூட நீங்க பாத்துக்கலாம். என்னன்னா, சார்பெழுத்து அப்படின்னா 10 வகைப்படும். அதுல உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பெழுத்துக்கள். உயிர்மெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அதுல உங்களுக்கு தெரியும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு. 216 எழுத்து இருக்கு. ஆயுதம் அப்படிங்கிறது ஒரே எழுத்து தான். அதுக்கு முப்பார் புள்ளி, புள்ளி எழுத்து, அக்கேனம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஆயுத எழுத்துக்கு முப்பார் புள்ளின்னு சொல்லலாம், புள்ளி எழுத்துன்னு சொல்லலாம், அக்கேனம்னு சொல்லலாம். அக்கேனம்ங்கிறத நம்ம அக்கண்டான்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு பேரு அக்கேனம் தான். ஆயுதத்தை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உயிரளபடை இருக்கு. உயிரளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தாக்க, அளபடை அப்படிங்கிறதுக்கு பொருள் நீண்டு ஒழித்தல். நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் அளபடை. உயிரெழுத்துக்கள் அளவெடுத்து நீண்டு ஒழிச்சா அதுக்கு பேரு உயிரளபடை. சரிதா? அளபடை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் நீண்டு ஒழித்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3 வகைப்படும். முதல்ல அளபடை 2 வகை, உயிரளபடை, ஒற்றளபடை. அதுல உயிரளபடை எத்தனை வகைன்னு பார்த்தா அப்படின்னா 3 வகை. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்கு, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இசை நிறை அளபடை அப்படிங்கிறத செய்யுள் இசை அளபடை அப்படிங்கிறது. இப்ப உயிரளபடை பிரிச்சா உயிர் கூட்டல் அளபடை. உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து நீண்டு ஒழிப்பது. அளபடை அப்படின்னா அளபெடுத்தல். அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல். உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை. உயிரளபடையில 3 வகை: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுள் இசைக்கு தான் இன்னொரு பேர் சொன்னேன், இசை நிறை அளபடை அப்படின்னு. அது என்ன அப்படின்னாக்க, செய்யுளில் அசை குறைந்த இடத்து அப்படின்னு சொல்லலாம், ஓசை குறைந்த இடத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓசையை அல்லது அந்த அசையை நிறைவு செய்ய அளவெடுத்து வருவது செய்யுள் இசை அளபடை. செய்யுள்ல அன்னைக்கே நம்ம இலக்கணம் பார்க்கும்போது பார்த்தோம், திருக்குறளை பொறுத்தமட்டில் கடைசி சீர் தான் ஊரசை சீரா வரணும். இடையில ஈரசையும் மூவசையும் தான் வரலாம். இங்க ஓரசையா வந்துருச்சு நடுவுல அப்படின்னா அந்த அசையை நிறைவு செய்யறதுக்கு 2 அசையா மாற்றுறதுக்கு அளவெடுத்து வருவத செய்யுள் இசை அளபடை. அது எப்படின்னாக்க, அதை அளவெடுத்ததுக்கு அடையாளமா அந்த ஒரு சொல்லினுடைய நடுவுல உயிரெழுத்து வரும். தொழார், தோ போட்டு லா போட்டு ஆ போட்டு இரு போட்டிருக்கும், தொழார் அப்படின்னு. இதுதான் செய்யுள் இசை அளபடை அப்படிங்கிறது. அப்ப கடா, கா போட்டு டா போட்டு ஆ போட்டிருக்கும், டா நெடில் போட்டு கடா படா அப்படின்னு இருக்கும். இது செய்யுள் இசை அளபடை. இது செய்யுளில் அசையை நிறைவு செய்ய அல்லது ஓசையை நிறைவு செய்ய அளவெடுத்து வருவது செய்யுள் இசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னு எடுத்துட்டாக்க, அசை அல்லது ஓசை குறையாத இடத்துல இனிய, யார் என்ன சொல்ல வர்றீங்களா? இனிய இசைக்காக அளவெடுத்து வருவது இன்னிசை அளபடை. ஓசை அசையெல்லாம் குறையாது, ஆனா சொல்வதற்கு ஒரு இனிய இசை. இது எப்படி அப்படின்னாக்க,
இந்த மீன் விற்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் விற்கும் போது வந்து மீன் மீன் சொல்ல மாட்டாங்க, மீனோ மீனோன்னு சொல்லுவாங்கல்ல, ஓ போட்டு இழுப்பாங்கல்ல, இதுதான் அந்த இன்னிசைங்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. எது விற்க வந்தாலும், பூ விற்க வந்தாலும் பூவோ அப்படிங்கிறாங்களே, இதுதான் அளபடை, வேற ஒண்ணும் இல்லை. இதே இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஊ வந்திருக்கும். செய்யுளிசை அளபடையில உங்களுக்கு சொன்னேன் ஆ வந்திருக்கும்னு சொன்னேன். இன்னிசை அளபடையில ஊ வந்திருக்கும். நடுவுல ஒரு சொல்லினுடைய நடுவுல உயிரெழுத்து ஊனா வந்துச்சு அப்படின்னா அது இன்னிசை அளபடை. மூணாவது வந்து சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா ஒரு சொல் மற்றொரு சொல்லாக மாறும். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, இதை ஒரு மார்க்ல கேட்பாங்க. பெயர் சொல் வினையச்சமாக மாறும், அதான் சொல்லிசை அளபடை. பெயர் சொல் வினையச்சமாக மாறக்கூடிய அளபடைக்கு பேரு சொல்லிசை அளபடை. இது எப்படின்னாக்க ஈனா வரும். நடுவுல பாத்தீங்கன்னா ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து நிக்கும். உரநசை பரநசை அப்படின்னு நிக்கும். ஈனா தனியா நிக்கும். பரநசை பக்கத்துல ஈ போட்டிருக்கும். பரநசை உரநசை அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஈனா வந்து நின்றுச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. இப்ப நீங்க சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கிறந்தா, ஆ வந்துச்சு அப்படின்னா செய்யுளிசை, ஊ வந்துச்சு அப்படின்னா சொல்லிசை இன்னிசை, ஈ வந்துச்சு அப்படின்னா சொல்லிசை. ஆ செய்யுளிசை, ஊ இன்னிசை, ஈ சொல்லிசை. சில இடங்கள்ல ஓ வரும். ஓதல் வேண்டும், ஓ போட்டு ரெண்டு ஓதும், ஃபர்ஸ்ட் நெடில் போட்டிருப்பாங்க, அப்புறம் குறில் போட்டிருப்பாங்க, ஓதல் வேண்டும் அப்படின்னு. இது வந்து செய்யுளிசை. ஆக செய்யுளிசை சில இடங்கள்ல ஓனா வரும், சில இடங்கள்ல ஆனா, பெரும்பாலும் ஆ வரும். இன்னிசை பெரும்பாலும் ஊனாதான் வரும். சொல்லிசை ஈ மட்டும்தான் வந்திருக்கும். நீங்க வேற எதுவுமே பார்த்திருக்க முடியாது. வரணசை உரணசை இந்த மாதிரி ஈ மட்டும்தான் வந்திருக்கும். இது இப்ப அளபடையில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மூணையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவா ஊவா ஈயா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ செய்யுளிசை, ஊ இன்னிசை, ஈ சொல்லிசை. இது மூணுதான் வந்து உயிரளபடை. உயிரளபடை மூன்று. அளபடை அப்படின்னா நீண்டு ஒழித்தல், அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல். அளபடை எத்தனை மாத்திரை பெறும் அப்படின்னா மூன்றும் அதற்கு மேலும் 3 மாத்திரையோ 4 மாத்திரையோ வரும் அளபடைங்கிறது. ஏன்னா அதுக்கு கீழே வராது. இது உயிரளபடைக்கு தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒற்றளபடை அப்படின்னா ஒற்று அளபடை, அதாவது மெய்யெழுத்து. ஒற்றுனா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து அளபெடுத்து நீண்டு ஒழிப்பது ஒற்றளபடை. இந்த ஒற்றளபடையை பொறுத்த மட்டும் அதே மெய்யெழுத்து 2 தடவை வந்து நிற்கும். இளங்கு அப்படின்னா இளங்கு 2 இங்கு போட்டு வந்து நிற்கும். இதுக்கு பேர் தான் ஒற்றளபடை அப்படிங்கிறது. பெரும்பாலும் செய்யல எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல ஒற்றளபடை வந்து நின்றுருக்கும். இதா இப்ப இவ்வளவுதான் நம்மளுக்கு 1வது இருக்கக்கூடிய இலக்கணம். இவ்வளவுதான் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, உயிரளபடை 3, ஒற்றளபடை. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க அம்மா அம்மா போட்டு ஆ போட்டிருக்கு, தம்பி ஈ போட்டிருக்கு. ஒற்றளபடைக்கு எங்கிறைவன் அப்படின்னா Vodafone Limited, Airtel 100 MP left on your daily data birth என்ன or சொல்றீங்க? summary Mac reader. என்ன சொல்றீங்க? சார் இந்த வளர்மதின்றவங்க மீட் பண்ணாம இருக்காங்க சார். அதானே ஏதோ ஏர்டெல் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வளர்மதிங்கிறவங்க தான் நினைக்கிறேன். ஏர்டெல் ஏதோ டேட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க, மியூட் பண்ணிட்டு கவனிங்க. அங்கிட்டு பேசுறத கூட மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்ப ஒற்றளபடை அப்படின்னா ஒரே அந்த மெய்யெழுத்து 2 இடம் வந்து நிற்கும். இப்ப ஆயுத எழுத்து அதே மாதிரி அளபெடுத்து வந்து நின்றா அதுக்கு பேரும் ஒற்றளபடை தான். ஆயுத எழுத்து அளபெடுத்து 2 இடம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற பேர்லாம் இல்லை, அதுக்கு பேரும் ஒற்றளபடை தான். இது அளபடை. குறுக்கம் அப்படின்னா குறுகி ஒழித்தல். ஓசையில தனக்குரிய ஓசையிலிருந்து தனக்குரிய மாத்திரை நின்று குறுகி ஒழிக்கிறதுக்கு பேர் தான் குறுக்கம். குறுக்கம் வந்து ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு ஒரு 4 குறுக்கம் இருக்கு. ஐயங்கிற எழுத்துக்கு குறுகி ஒழித்தா ஐகார குறுக்கம், அவுங்கிற எழுத்து குறுகி ஒழித்தா அவுகார குறுக்கம், மகர ஒற்று குறுகி ஒழித்தா மகர குறுக்கம், ஆயுதம் குறுகி ஒழித்தா ஆயுத குறுக்கம். அது போக குற்றியல் உகரம், குற்றியல் இகரம் 2 இருக்கு. குற்றியல் உகரம்னா குறுமை இயல் உகரம், குறுமை இயல் இகரம். தனக்குரிய மாத்திரை நின்று குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம் குற்றியல் உகரம். தனக்குரிய மாத்திரை நின்று குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம் குற்றியல் இகரம். குற்றியல் உகரத்தை பொறுத்த மட்டும் வல்லின மெய்யின் மீது ஏறி வரும் உகரம் தான் சொல்லுவாங்க. வல்லின மெய்யல் இருக்குல்லையா, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு,
இது 4லையும் உகரத்தை சேர்த்தோம்னா வரக்கூடியது குற்றியல் உகரம். குசுடு துபுரு இந்த 6 எழுத்துதான் குற்றியல் உகரமா வரும். முற்றியல் உகரம் குற்றியல் லிகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது வந்து எங்க வரும் அப்படின்னாக்க நிலைமொழியில குற்றியல் உகரம் இருந்து வருமொழியில் யா வந்தா இந்த உகரம் இகரமாக தெரியும். கொக்கு கூட்டல் யாதுன்னா கொக்கியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வரகு கூட்டல் யாதுன்னா வரகியாது அப்படிம்பாங்க. இது குற்றியல் இகரம். நீங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்றேன். 9ஆம் வகுப்பு பாடப்பிரிவுல இல்லாத ஒரு பகுதி தான். நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை சொல்லியிருக்கேன். நம்ம பகுப்பத அன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தோம். பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார்? ஆமா நல்லா சார். கேக்குதா? வீடியோ ஸ்டக் ஆகுது சார். வீடியோ ஸ்டக் ஆகுது, ஆடியோவும் பிரேக் ஆகுது சார். ஆடியோவும் பிரேக் ஆகுதா? நெட் ப்ராப்ளமா இருக்கும் போல. இப்ப ஓரளவு கரெக்டா ஆமா கேக்குதா சார். ஆமா சார். சார்? இப்ப கேக்குதா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே சார். இப்ப நம்ம பகுப்பத உறுப்புகளை அன்னைக்கு பார்த்துட்டோம். அதுதான் வந்து 2வது இலக்கணமா இருக்கு. 3வது இலக்கணம் எடுத்துக்கிட்டா அப்படின்னாக்க தொடர் இலக்கணம் வருது. தொடர் இலக்கணத்துல சார் கொஞ்சம் மைக்கு சார், மைக் பக்கத்துல கொஞ்சம் பேசுங்க சார். மைக்கு பக்கத்துல பேசுங்க சார். வாய்ஸ் பிரேக் கம்மியா கேட்குது சார். மைக் பக்கத்துலதான் இருக்கேன். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா சார், கம்மியா கேட்குதுங்க. ஏன்னா திரும்பி புக்ஸ் பார்த்து படிக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் அப்படியே டவுன் ஆகுது சார். கேட்க மாட்டேங்குது, கிளியரா கேட்க மாட்டேங்குது. சரிங்க சார், சரிங்க சார். நம்ம வந்து தொடர் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் அன்னைக்கே நம்ம பார்த்தோம். எழுவாய். எழுவாய்னா ஒரு பெயர் சொல். இப்ப வந்து எட்வர்ட் வந்தான் அப்படின்னா எட்வர்ட் அப்படிங்கிறது எழுவாய், வந்தான்ங்கிறது பயனிலை. சும்மா வந்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தோன்றா எழுவாயின்னு பேரு. ஒரு பெயர் சொல்லோட வந்தாத்தான் அது எழுவாயும் பயனிலையும் சேர்ந்து வருது. வெறும் பயனிலை மட்டும் வந்துச்சு அப்படின்னா படித்தான் அப்படின்னா அது வந்து தோன்றா எழுவாய். அதே மாதிரி சார் சேம் பேஜ் நம்பர் அது சார்? சார் சொல்லுங்க சார். பேஜ் நம்பர் அதே சார், இந்த வேறங்களா சார்? என்ன சார்? சார் பேஜ் நம்பர் சார் புது புத்தகத்துல நான் சொல்றது பேஜ் நம்பர் 64 எடுங்க. தொடர் இலக்கணம் 64 சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒரு தொடர் அப்படின்னா ஓகே எழுவாய், சார். பயனிலை, ஓகே சார். செயற்படு பொருள் அப்படின்னு ஒரு 3 உறுப்பு இருக்கணும். எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். என்ன அந்த நடக்குதோ, செயல் நடக்குதோ அதை பொறுத்தே செய்யப்படும் பொருள். வினை சொல்லுதான் வந்து பயனிலை அப்படிங்கிறது. இப்ப ஒரு சொல்லு இருந்துச்சு அப்படின்னா எட்வர்ட் வந்தான் அப்படின்னாக்க அதுல எட்வர்ட் அப்படிங்கிறது எழுவாய், வந்தான் அப்படிங்கிறது பயனிலை. ஆனா அதே சமயத்துல எட்வர்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாம வந்தான் இருந்துச்சுன்னா அது தோன்றா எழுவாய். வெறும் பெயர் சொல் மட்டும், வினை சொல் மட்டும் இருந்துச்சுன்னா அது தோன்றா எழுவாய்ங்கிறாங்க. நான் வந்து என்ன அப்படின்னா வினைமுற்றுதான் பெரும்பாலும் பயனிலையா வரும். அது வினை பயனிலை சொல்லுவோம். பெரும்பாலும் வினைமுற்று மட்டுமே பயனிலையா வரும். எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல வரும். மாத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கும் வந்தான் எட்வர்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல சொன்னவள் கலா. சொன்னவள் அப்படின்னா அது வினையால் அணியும் பெயர் ஆயிடுச்சு. கலா அப்படிங்கிறது பயனிலையா மாறுது. இது எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி பயனிலையை பொறுத்த மட்டும் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். 10ஆம் வகுப்பு நடத்தும்போது சொன்னேன். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை அப்படின்னு 3 இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப பயனிலைங்கிறது இறுதி சொல்லத்தை நம்ம பார்க்க போறோம். அவன் கவிஞன் அப்படின்னா அது பெயர் பயனிலை. 10ஆம் வகுப்பு நடத்துன்னு சொன்னேன். அவன் யார் அப்படின்னா அது வினா பயனிலை. அவன் வந்தான்னா வினை பயனிலை. 3 இறுதி சொல் பயனிலையா வரக்கூடியது என்னவா இருக்கு? பெயரா இருந்தா அது பெயர் பயனிலை, வினாவா இருந்தா அது வினா பயனிலை, வினை சொல்லா இருந்தா வினை பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப செயற்படு பொருள் அப்படிங்கிறது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவுல எழுவாய் செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கும். இப்ப ஒரு மாணவன் பாடம் படித்தான் அப்படின்னா மாணவன் அப்படிங்கிறது எழுவாய், படித்தான் அப்படிங்கிறது பயனிலை, பாடம் அப்படிங்கிறத செய்யப்படும் பொருள். இப்ப மாணவர் தேர்வு எழுதினர் அப்படின்னா அதே மாதிரிதான். மாணவர்ங்கிறது எழுவாய், எழுதினருங்கிறது பயனிலை, தேர்வு அப்படிங்கிறத செய்யப்படும் பொருள். இப்ப ஒரு தொடர்ல பெரும்பாலும் இந்த 3 இருக்கணும். எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும், செய்யப்படும் பொருள் இருக்கணும். இதே சமயத்துல இந்த இப்படி வரக்கூடிய தொடர்ல உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து இதுல எது எழுவாய், எது பயனிலை, இல்ல எது செய்யப்படும் பொருள் அப்படின்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஒரு பெயர் சொல்னா எழுவாய், நிறைவா வர்றது பெரும்பாலும் பயனிலை, வினை சொல்லா இருக்கணும். அதே சமயத்துல அது சில சமயங்கள்ல பெயரும் பயனிலையா வரும். ஏன்னா எழுவாய் வந்து வினையால் அணையும் பெயரா வந்துடணும்.
வந்தவன் எட்வர்ட் அப்படின்னா வந்தவன் அப்படிங்கிறது பெயர் தன்மை ஆயிடுச்சு. அப்ப எட்வர்டுங்கிறதே பயனிலை ஆயிடுச்சு. அதே பெயர் பயனிலை. வந்தவன் யார் அப்படின்னா வந்தவன்கிறது பெயர் எழுவாய் ஆயிடுச்சு. யாருங்கிறது பயனிலை ஆயிடுச்சு. அப்ப அது வினா பயனிலை. அப்ப என்ன பயனிலை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மதிப்பெண்ணை கேட்கும்போது இப்படிலாம் கொடுத்து கேட்பாங்க. வந்தவன் யார், இச்சொல்லில் வந்துள்ள பயனிலை அப்படின்னு கொடுத்து பெயரா வினாவா வினையா சும்மா வினை முற்றுன்னு ஏதாவது ஒரு நாளை கொடுத்து வச்சிருவாங்க. அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். பயனிலைனா எது? ஒரு தொடர்ல இறுதியில் இருக்கக்கூடியதான் பயனிலை. முதல்ல இருக்கிறது எழுவாய். பெரும்பாலும் பெயர் சொல் முதல்ல வரும். சில இடங்கள்ல பயனிலை இடத்துக்கு போயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது. ரைட். அதுக்கப்புறம் அடைமொழின்னு ஒண்ணு இருக்கு. அடைமொழினா அடைமொழியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடை அப்படின்னு இலக்கணத்துல சொல்லுவோம். பெயர் சொல்லுக்கு அடைமொழியா வந்தா அது பெயரடை. வினை சொல்லுக்கு அடைமொழியா வந்தா அதுக்கு பேரு வினை அடை. நல்ல பையன் அப்படின்னா ஒரு பையன்கிறது பெயர் சொல். நல்ல அப்படிங்கிறத அந்த பெயர் அடை, வேற ஒண்ணும் இல்லை. நல்ல அப்படிங்கிறது பெயர் அடை. நல்ல பையன். ரைட். இது வினை சொல்லுக்கு மெல்ல நடந்தான், இது வினை சொல்லுக்கு, இது வினை அடை. அப்போ வினை சொல்லுக்கு முன்னாடி ஒரு பண்பை குறிக்கக்கூடியதோ இல்ல பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஒரு பண்பை குறிக்கக்கூடியதோ வந்தா அதுக்கு பேர் அடை. பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்தா அது பெயரடை. வினை சொல்லுக்கு முன்னாடி வந்தா அதுக்கு பேரு வினை அடை. இதை கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் கேட்பாங்க. இதுல பெயரடை எது, இல்லைன்னா பெயரடை உள்ள சொல்லு எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப அது ஒரு பண்பைத்தான் குறிக்கும். நல்ல, இனிய, இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்பை குறிக்கும். அப்ப இனிய மாணவன் அப்படின்னா மாணவன்கிறது ஒரு பெயர் சொல், இனியங்கிறது அதுக்கு ஒரு அடையா வருது, இது பெயரடை. அந்த மாதிரி பாத்துங்க. மெல்ல நடந்தான், மெல்ல சென்றான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பு குறித்து வரக்கூடியது எல்லாமே வினை அடையா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா ஒரு இயற்பெயர், அதனை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு பெயராகி வருவது ஆகுபெயர். அதாவது தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய இன்னொன்னுக்கு பெயராகி வருவது, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்தியா விளையாட்டு போட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்தியா வென்றதுன்னு சொல்லுவோம். இந்தியா வென்றதுன்னா இந்தியாங்கிற ஒரு நாடு எப்படி போய் வெல்லும்? இந்தியா சார்பா விளையாண்ட ஒரு 11 பேர் ஒண்ணுமில்ல, ஒரு வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பறை எப்படி சிரிக்க முடியும்? வகுப்பறை இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரித்தனர். இதுக்கு பேருதான் ஆகு பெயர், வேற ஒண்ணும் இல்லை. சரிதா? ஆக அதனோட தொடர்புடைய மற்றொரு பொருள் அப்படி வர்றதுக்கு பேரு ஆகு பெயர். ஆகு பெயர்ங்கிறது பொதுவா 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு வகை உள்ள வருது. பொதுவான 6 வகை என்னன்னா பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். இதுதான் முதன்மையான 6 ஆகு பெயர்கள். இது முதன்மைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வகைகள் உள்ள வருது. முதன்மையான வகை அப்படின்னா 6 தான். பொருளாகு பெயர், பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இந்த 6 தான். இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா பெயர் சொல்லுக்கு இதான் வரும். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். பெயருக்கு இதான் வரும். ஆகு பெயருக்கு இதான் முதன்மையா வரும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர் அப்படின்னு. இதுல இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்தியா வென்றது, வகுப்பறை சிரித்ததுன்னு ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்ல, இதெல்லாம் இடவாகு பெயர்ல போயிடும், ஒரு இடத்தை குறித்து வர்றதுனால. இப்ப பொருளாகு பெயர் அப்படின்னாக்க முல்லை தொடுத்தான், நமக்கு பாடப்பகுதியில் அதை இலக்கணம் கொடுத்திருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. முல்லை அப்படிங்கிற ஒரு கொடி, முல்லைங்கிறது ஒரு கொடி. ஆனா முல்லை தொடுத்தான்னா ஒரு கொடியே இல்லை, அதனுடைய பூவுக்கு வந்துருச்சு, அதனுடைய உறுப்புக்கு வந்துருச்சு. முழு பொருளினுடைய பெயர் சினைக்கு உறுப்புக்கு வந்தா இதுக்கு பேரு பொருளாகு பெயர். புரியுதா? பொருளாகு பெயர்னா ஒரு பொருளினுடைய பெயர், முழு பொருளினுடைய பெயர் அதனுடைய ஒரு சிறு உறுப்புக்கு வந்தா இதுக்கு பேர் பொருளாகு பெயர். சரிதா? மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு முழு பொருள். தலைக்கு ஒண்ணு கொடு அப்படின்னா தலைங்கிறது ஒரு உறுப்பு. அப்ப தலைங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குன்னா முழு மனுஷனை குறிக்கும். இது முல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன உறுப்பு. அந்த முல்லைங்கிறது ஒரு சின்ன உறுப்பு, ஒரு பூ. இது முல்லை கொடி முழுவதுமே குறிக்கும். அந்த மாதிரி ஒரு உறுப்பு, ஒரு சினை முழு பொருளுக்கும் ஆகியிருந்தால் வேற ஒண்ணும் இல்லை. இது 2 விதமா இருக்கும். பொருள் அதாவது முதல் பொருள், ஒரு முழு பொருளினுடைய பெயர் சினைக்கு ஒரு உறுப்புக்கு ஆகி வந்தா இது பொருளாகு பெயர். சினையாகு பெயர் ஒண்ணு சொன்னேன். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலையாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், மொத்தம் 6 சொல்லியிருக்கோம் முதன்மைன்னு. இப்ப முழு பொருளும்
சினைக்கு ஆகி வந்தா இது பொருளாகு பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் உறுப்புக்கு ஆகி வருவது, சினைக்கு ஆகி வருது, இதுக்கு பேர் பொருளாகு பெயர். ஏன்னா சினையாகு பெயர் வரும் பொழுது அப்படியே நேர் மாறா வரணும். ஒரு சினை முழு பொருளுக்கு ஆகி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இவ்வளவுதாங்க. அதனாலதான் இப்ப சொல்றேன், இடையில நாளை விட்டுட்டு சினையை சொல்றது காரணம் தான். பொருளுக்கு அப்புறம் இடம் காலம் சினைன்னு போகணும். நான் ஏன் பொருளுக்கு அப்புறம் நேரடியா சினைக்கு வந்தேன் அப்படின்னா, முழு பொருளின் பெயர் திரும்பவும் சொல்றேன், சினைக்கு, சினைனா உறுப்பு, உறுப்புக்கு ஆகி வந்தால் அது பொருளாகு பெயர். ஒரு சினையினுடைய பெயர், சரிதா? சினையினுடைய பெயர் என்ன இங்க போட்டிருக்காங்க, மறிக்குழுந்து நட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறிக்குழுந்துங்கிறது ஒரு சினை, அது ஒரு முழு செடிக்கு ஆகி வந்திருக்கு. சரிதா? மறிக்குழுந்துங்கிறது ஒரு பூவு, மறிக்குழுந்து நட்டான்னா முழு செடிக்கு ஆகி வந்திருக்கு. ஒரு சினை முழு பொருளுக்கும் ஆகி வந்தா அது சினையாகு பெயர். ஒரு முழு பொருள் சினைக்கு ஆகி வந்தா சினையாகு பெயர், முதலாகு பெயர். ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. முழு பொருளினுடைய பெயர் ஒரு உறுப்புக்கு ஆகி வந்தா முதலாகு பெயர், பொருள் உறுப்புக்கு ஆகி வருது முதலாகு பெயர், அப்படி வச்சுங்க. சினை முழு பொருளுக்கு ஆகி வந்தா சினையாகு பெயர். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? முழு பொருள் உறுப்புக்கு ஆகி வந்தா முதலாகு பெயர், சரிதா? அடுத்து பொருளாகு பெயர். பொருளாகு பெயர்னாலும் சரி, முதலாகு பெயர்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். நான் ரெண்டு விதமா பேரை சொன்னேன், நீங்க குழப்பிக்கிற வேணாம். பொருளாகு பெயர்னாலும் அதுதான், முதலாகு பெயர்னாலும் அதுதான். என்னடா ஒரு தினம் பொருளாகு பெயர்னாரு, இப்ப முதலாகு பெயர் நினைச்சுக்கிறாதீங்க. ஏன்னா முழுசா உள்ளது, முழு பொருள் ஒரு உறுப்புக்கு ஆகி வருது, அதனால அது பொருளாகு பெயர். ஒரு சினை முழு பொருளுக்கு ஆகி வருது, சினையாகு பெயர். ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். இங்க முல்லை தொடுத்தான், முல்லைனா முல்லை செடி, பூவுக்கு வந்துருச்சு. அங்க மறிக்குழுந்து நட்டான், மறிக்குழுந்துன்னா அது ஒரு பூ, அது முழு செடிக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்து இடவாகு பெயர். இப்ப உங்கள்ட்ட சொன்னதுதான், வகுப்பறை சிரித்தது, இந்தியா வென்றது, இந்த மாதிரி ஒரு இடம் அதனோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வந்தா இடவாகு பெயர். அப்புறம் கால ஆகு பெயர் அப்படின்னா ஒரு காலத்தின் பெயர் அதனோட தொடர்புடைய ஒண்ணுக்கு பெயராகி வருவது. இப்ப எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த டிசம்பர் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னது, டிசம்பருங்கிற ஒரு காலம். அது தமிழ்ல சொல்றதா மார்கழி, மார்கழி சூடினால், கார் அறுத்தான், இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஒரு காலத்தினுடைய பெயர் அதனோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால காலவாகு பெயர். பண்பாகு பெயர் அப்படின்னா பண்பு, நிறத்தையோ ஒரு பண்பையோ குறித்து வருவது. இப்ப மஞ்சள் பூசினான் அப்படின்னா மஞ்சள்ங்கிற நிறத்தை பூசல, இந்த மஞ்சளோடு தொடர்புடைய மஞ்சள் கிழங்குக்கு ஆகி வந்துருச்சு. இப்படி வந்தா இதுக்கு பேரு பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர்னா ஒரு தொழில் அதனோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருது. எல்லாமே இப்ப பண்புனா பண்பு அதனோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருது. தொழிலாகு பெயர்னா தொழில் அதனோட தொடர்புடைய பற்றல் அப்படின்னா ஒரு தொழில். பற்றல் தின்றான்னா, பற்றல்னா காய வைக்கிற வத்தலுக்கு பேரு, காய வைக்கிற ஒரு தொழில், காய வைத்தல் அதான். ஆனா வற்றல் தின்றான்னா நம்ம காய வச்சு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வத்தல்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் ஒரு தொழில் அதனோடு தொடர்புடைய ஒரு பெயருக்கு ஆகி வருவது. இதுக்கு பேரு தொழிலாகு பெயர். இந்த ஆறுந்த முதன்மையான ஆகு பெயர். திரும்பவும் சொல்லிடு, பொருளாகு பெயர், இதுக்கு இன்னொரு பேர் முதலாகு பெயர் சொல்லிட்டேன். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். முதலாகு பெயர் அதாவது பொருளாகு பெயர்னா முழு பொருள் ஒரு சினைக்கு ஆகி வருவது. இடவாகு பெயர்னா இடத்தினுடைய பொருள் அதனோடு தொடர்புடைய, வகுப்பறை சிரித்தது, இந்தியா வென்றது, இந்த மாதிரி வர்றது. காலவாகு பெயர்னா ஒரு காலத்தினுடைய பெயர் அதோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு. இப்ப சொன்ன இல்லையா, மார்கழி சூடினால், கார் அறுத்தான், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சினையாகு பெயர்னா ஒரு சினையினுடைய பெயர் முழு பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். முழு பொருளினுடைய பெயர் சினைக்கு ஆகி வந்தா பொருளாகு பெயர். சினையினுடைய பெயர் முழு பொருளுக்கு ஆகி வந்தா சினையாகு பெயர். பண்பாகு பெயர்னா மஞ்சள் பூசினா ஒரு பண்பு, நிறமோ ஏதோ ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒண்ணு அதோட தொடர்புடைய இன்னொன்னுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர்னா ஒரு தொழிற்பெயர் அதனோடு தொடர்பு, வற்றல்ங்கிற தொழிற்பெயர் அதனோடு தொடர்புடைய ஒரு வத்தலுக்கு ஆகி வந்துச்சு. மிளகாய் வற்றல், இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, நெருக்க வத்தல், அந்த மாதிரி ஒரு வற்றல் தின்றான்னா அப்படி ஆகி வந்துருச்சு. இப்படி வந்தா இதுக்கு பேரு தொழிலாகு பெயர். இது ஆர்ந்த முதன்மை ஆகு பெயர். அதுக்கப்புறம் இன்னும் சில வகை இருக்கு. கருவி ஆகு பெயர், காரிய ஆகு பெயர், கருத்த ஆகு பெயர், எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர். இதெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன வகை. இப்ப கருவி ஆகு பெயர் அப்படின்னா ஒரு கருவி அதனுடைய தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருது. ஒண்ணும் இல்ல, இப்ப மடிக்கணினி கேட்டேன் அப்படின்னா மடிக்கணினி எப்படி நம்ம கேட்க முடியும், மடிக்கணினிலிருந்து வரக்கூடிய ஒண்ணு கேட்கிறோம். அதே மாதிரி இப்ப வானொலி கேட்டு மகிழ்ந்தேன்னா
வானிலையில இருந்து யாரோ பாடுறதா கேட்கிறோம். இப்படி ஒரு கருவியினுடைய பெயர், அதனோட தொடர்புடைய ஒரு காரியத்துக்கு ஆகி வந்துருச்சு. அதனோட தொடர்புடைய ஒரு காரியம், அதனால அதுக்கு பேர் கருவி ஆகு பெயர். அடுத்து காரிய ஆகு பெயர் அப்படின்னா, ஒரு காரியம் ஒரு கருவிக்கு ஆகி வருது. என்ன அப்படின்னாக்க, பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா, கூழ் அப்படிங்கிறது ஒரு பயன். இது பசுமையான பயிருக்கு வந்துருச்சு, பைங்கூழ் அப்படின்னு சொல்லி. இப்படி வந்தா இதுக்கு பேரு காரிய ஆகு பெயர். அடுத்து கருத்த ஆகு பெயர். ஒரு கருத்தா, அறிஞர் அண்ணாவை கேட்டேன், அண்ணாவை படித்தேன்னா, அண்ணாவை படிக்கல, அண்ணா எழுதுல ஒரு புத்தகம். திருவள்ளுவரை படித்திருக்கிறேன் அப்படின்னா திருக்குறளை படிச்சது அப்படி சொல்லணும். ஒரு கருத்தா வந்து அதனோடு தொடர்புடைய அவரோட ஒரு தொடர்புடைய ஒரு செயலுக்கு, அவர் இயற்றிய ஒரு நூலுக்கு ஆகி வந்தா இதுக்கு பேர் கருத்த ஆகு பெயர். அதுக்கப்புறம் 4 அளவை பெயர்கள் இருக்கு. என்னன்னா, எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படிங்கிற 4 அளவை இருக்கு. எண்ணல் அளவைனா 1, 2, 3 வர்றது. ஆனா அதோடு என்ன பேருன்னு வந்துடக்கூடாது. 1 பெற்றால் ஒளிமயம், 2 தா, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. 3 குடு, ஒரு கடையில போய் நின்றுட்டு 3 குடுன்னு ஒரு பொருளை காமிச்சிடும் இல்லையா, இதுக்கு பேர் தான் எண்ணல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் அளவை ஆகு பெயர்னா அதே மாதிரிதான், ஒரு கடையில போய் நின்றுட்டு 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க, என்னன்னு பொருளை சொல்லாம நம்ம சொல்றோம் இல்லையா, பொருள் வரக்கூடாது. இதுக்கு பேரு எடுத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவைனாலும் அதே தான், 1/2 லிட்டர் கொடு, 1 லிட்டர் கொடு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நீட்டல் அளவினாலும் 1/2 மீட்டர் தாங்க, 1 மீட்டர் தாங்க, 2 மீட்டர் தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். இதெல்லாம் அதுக்கப்புறம் உள்ள வகைகள். கருவி ஆகு பெயரா இருக்கட்டும், காரிய ஆகு பெயரா இருக்கட்டும், கருத்து ஆகு பெயரா இருக்கட்டும், எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, இதெல்லாம் அதுக்கப்புறம் உள்ள வகைகள். முதன்மையான வகைகள் 6. அதனால ஞாபகம் வச்சுங்க. அதுல உங்களை குழப்புற மாதிரி கேள்வி வரலாம்னா திரும்பவும் சொல்றேன், பொருளாகு பெயரும் சினையாகு பெயர்ந்தேன். பொருளாகு பெயர்னாலே பொருள்னு முதல்ல வச்சுக்கோங்க. பொருள் சினைக்கு ஆகி வருது. சினையாகு பெயர்னா சினையை முதல்ல வச்சுங்க. சினை பொருளுக்காகுது, பொருள் சினைக்காவது பொருளாகு பெயர், சினை பொருளுக்காகுவது சினையாகு பெயர். அப்ப முதல்ல அந்த பேர் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது பொருளாகு பெயரா. சில சமயம் பொருளாகு பெயர் கொடுக்காம முதலாகு பெயரும் கொடுத்தாலும் ஞாபகம் வச்சு. மத்ததெல்லாம் நீங்க ஈஸியா எழுதிடலாம். இடவாகு பேர் இடத்தை குறிக்குது, காலவாகு பேர் ஒரு காலத்தை குறிக்குது. சரிதா. பண்புனா ஏதோ ஒரு பண்பு, மஞ்சள் இந்த மாதிரி ஒரு பண்பு, ஒரு தொழிலை குறிக்கிறது. இது 2லதான் உங்களுக்கு வந்து சின்ன குழப்பங்கள் வரலாம். பொருளாகு பெயர்லையும் சினையாகு பெயர்லையும். ஒரு பொருள் சினைக்கு ஆகுவது பொருளாகு பெயர், சினை முழு பொருளுக்கு ஆகுவது சினையாகு பெயர். வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு சினை, தலை அப்படிங்கிறது ஒரு சினை, முழு பொருளுக்கு ஆகி வந்தா இது சினையாகு பெயர். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு முழு பொருளுமே என்ன சொல்ல முடியாது, முல்லை தொடுத்தான் அந்த மாதிரி இருந்தா பொருளாகு பெயர். இது தவிர 1/2 லிட்டர் கொடு அப்படின்னா என்ன ஆகு பெயர், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை. இந்த அந்த இதை பொறுத்து 1/2 கிலோ கொடு, எடுத்தல் அளவை, 2 தா எண்ணல் அளவை, 1/2 லிட்டரு எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மற்ற 4 அளவையும் வச்சுங்க. எண்ணல் 1, 2, 3, எடுத்தல் 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 100 கிராம், 200 கிராம் இப்படி போறது எல்லாமே. முகத்தல் அளவை 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/4 லிட்டர் இந்த மாதிரி வரலாம். அப்ப அதுக்கப்புறம் நீட்டல் அளவைனா 1/2 மீட்டர், 1 மீட்டர், 2 மீட்டர் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆகு பெயர். போதுமலை ஆகு பெயர் பற்றி உங்களுக்கு பாடப்பகுதியில உள்ளது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நான் எதுவும் நடத்தல, பாடப்பகுதியில உள்ளதை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக 96வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. பாடப்புத்தகத்துல 96வது துணை வினைகள் இருக்கு. வினைச்சொற்கள் அடிப்படையில வினைச்சொற்கள் வந்து தனிவினை, கூட்டு வினை அப்படின்னு 2ஆ பகுத்திருக்காங்க. தனிவினை அப்படின்னா படி, படிக்கிறான், படிக்கிறேன் அப்படின்னு தனி வினையை கொண்ட வினை சொற்களை தனி வினை. அந்த தனி வினை அது வேற எதையும் உறுத்தாது, வேற எதையுமே உணர்த்த போடுவதில்லை. அதே சமயத்துல கூட்டு வினையினாக்க கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தேன், கண்டுபிடித்தேன் வந்துருச்சா, 2 வினை வந்துருச்சா. தந்தி அடித்தேன், முன்னேறினோம். அப்ப 2, 3 வினை சேர்ந்து வரும். இதுக்கு பேரு கூட்டு வினை. படி, படித்தான், வந்தான், சென்றான், நின்றான் அப்படின்னா அது தனிவினை. ஆசைப்பட்டேன், போயிருந்தேன், போய் இருந்தேன் 2 வருதா, போயிருந்தேன், பார்த்துக்கொள், பார்த்துக்கொள் 2 வரும். இந்த மாதிரி 2, 3 வினை சேர்ந்து வந்தா அதுக்கு பேரு கூட்டு வினை.
அப்ப ஆசைப்பட்டேன், தந்தி அடித்தேன், முன்னேறினேன், கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வர்றது எல்லாமே ரெண்டு வினை வரும். இது எல்லாமே கூட்டு வினை அர்த்தம். தனி வினை மட்டும் வந்து அதுக்கு பேர் தனி வினை அர்த்தம். இப்ப கூட்டு வினைகள் எப்படி வரும் அப்படின்னா, பெயர் சொல்லோட வினைச்சொல் வரும், வினைச்சொல்லோட வினைச்சொல் வரும், இடைச்சொல்லோட வினைச்சொல் வரும். கூட்டு வினைங்கிறது எப்படி? தந்தி அப்படிங்கிறது பெயர் சொல், தந்தி அடித்தேன் கூட்டு வினை. ஆணையிடு கூட்டு வினை. கேள்விப்பட்டு, கேள்வி அப்படிங்கிறது பெயர், படு அப்படிங்கிறது வினை. அதே மாதிரி கண்டுபிடி, கண்டு பிடி ரெண்டுமே வினை. சுட்டிக்காட்டு ரெண்டுமே வினை. சொல்லி கொடு, சொல்லி கொடு, சொல்லுதல் கொடுத்தல் ரெண்டுமே வினை. முன் பின் கீழ் இதெல்லாம் வந்து இடைச்சொல். இதோட வினை சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து இடைச்சொல்லோட சேர்ந்து வந்த வினை. முன்னேறு, பின்பற்று, கீழ் இறங்கு, இந்த மாதிரி வரலாம். இப்ப படி, எழுது, நில், செல், படித்தேன், எழுதினேன், நின்றேன், சென்றேன், இப்படி எல்லாமே வந்தா இதுக்கு பூரா தனி வினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தேன், கேள்விப்பட்டேன், முன்னேறினேன், இப்படிலாம் வந்தா இதுக்கு பேர் கூட்டு வினை. 2-3 வினை சொற்கள் வருது. ரைட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்க, முதல் வினை, துணை வினை அப்படிங்கிறத ரெண்ட பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்க, நான் படம் பார்த்தேன், அந்த பார்த்தேன்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் தரும். அதே சமயத்துல ஓட பார்த்தேன் அப்படின்னா அங்க பார்த்தேன்கிறது வேற, இங்க ஓட பார்த்தேன்கிறது பார்த்தேங்கிறது வேற. அங்க உண்மையிலேயே நான் பார்க்கிறது, இங்க ஓட பார்த்தேன்னா ஓடுவதற்கு நான் முயற்சி செய்யறேன். அங்க பார்த்தேன்னா நான் படம் பார்த்தேன்னா பார்க்கிறது. இப்ப கூட்டு வினையினுடைய இதெல்லாமே கூட்டு வினை. நம்ம வந்து இப்ப வந்து தனி வினையை பார்க்க போறது இல்லை. கூட்டு வினையில தான் ரெண்டு இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் வினை, துணை வினைன்னு ரெண்டு இருக்கு. இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கூட்டு வினையில முதல் உறுப்பா வந்து, கூட்டு வினை முதல் உறுப்பா வந்து அடிப்படை பொருளை தருவது என்ன வினை அப்படின்னா முதல் வினை. எப்படி? ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓடி அப்படிங்கிறத இங்க முதல் வினை. சரிதா? கூட்டு வினையினுடைய வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருள் தருவது துணை வினை அப்படிங்கிறது. எப்படி? ஓட பார்த்தேன் அப்படின்னா இதுல முதல்ல பார்ங்கிறது முயற்சி, எழுதி பார்த்தேன் அப்படின்னா பார்ங்கிறது சோதி தருது. சரிதா? எழுதி பார்த்தேன், எழுதி நல்லா இருக்கா என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. இப்ப தனி வினை அப்படின்னா ஒண்ணு, கூட்டு வினைன்னா ஒண்ணு பார்த்துட்டோம். கூட்டு வினையில முதல் வினைன்னு ஒண்ணு இருக்கு, துணை வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா கூட்டு வினையில 2க்கு மேற்பட்ட வினைகள் வரும்னு சொல்லிட்டு, இதுல முதல் கூட்டு வினையினுடைய முதலாக வந்து தன்னுடைய அடிப்படை பொருளை தருவது முதல் வினை. கூட்டு வினையினுடைய முதல் வினைக்கு துணையாக வந்து வேறு வேறு பொருளை தருவது துணை வினை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி அப்படின்னாக்க, படம் பார்த்து, அதாவது எழுதி பார்த்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இதுல எழுதி அப்படிங்கிறது முதல் வினை. சரிதா? பார்த்தேன் அப்படிங்கிறது துணை வினை. ஏன்னா தனியா வந்துச்சு, படம் பார்த்தேன்னா அங்க அது முடிஞ்சு போச்சு. இங்க எழுதி பார்த்தேன்னா எழுதுறதுதான், அதுதான் முதல், அதுக்கு துணையாத்தான் வருது. எழுதிட்டு அது நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்த்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி 2 வினை 3 வினை வர்ற இடத்துல பூரா எது முதல் வினை எது துணை வினை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு அப்படிங்கிறது புத்தகம் மேசையில் இருக்கிறது, இது முதல் வினை. நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன், இது துணை வினை. அங்கே இருக்கிறேன், புத்தகம் மேசையில் இருக்கிறது, மதுரைக்கு போய் இருக்கிறேன். இருக்கிறதுங்கிறதுல முதல் உறுப்பு, அதுவே வினையா இருந்தே தன்னுடைய அடிப்படை பொருளை தருது. அங்க போய் இருக்கிறேன்னா இருக்கிறதுங்கிற பொருள் வரவே வராது. போய் பார்த்தேன் அப்படிங்கிறது இதுக்கு பேரு தான் துணை வினை. கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் 40 துணை வினைகள் இருக்கான். அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை அப்படின்னு கேட்டா, தமிழில் 40 துணை வினைகள் இருக்கு. இது எல்லாமே பெரும்பாலும் முதல் வினையாகவும் செயல்படும், துணை வினையாகவும் செயல்படும். சரிதா? ஆக பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, இது ரெண்டுமே இருவகை வினையாக வரக்கூடியது. இது பெரும்பாலும் விடுவது. சரிதா? இந்த துணை வினைகள் வந்து பெரும்பாலும் எங்க வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதிகமா இருக்கிறது பேச்சு மொழியில தான் இருக்கு, எழுத்து மொழியில வராது. இதே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. துணை வினைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் பேச்சு மொழியில மட்டுமே இருக்கிறது. அது போக இப்போதைக்கு வழங்கக்கூடிய தமிழ்ல
அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு துணை வினைன்ட்டாங்க. ஆச்சா, ஆச்சு, இரு, ஒளி, காட்டு, கூடு, கூடாது, கொடு, கொண்டிரு, கொல், செய், தள்ளு, தா, இந்த மாதிரி நிறைய சொல்லு இருக்கு. எல்லாமே துணை வினையா வழங்கிட்டு இருக்கு. நம்ம எங்கனெல்லாம் அசை சொல்லு மாதிரி எங்கனெல்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்துறோமோ அதை பூரா இப்ப துணை வினையில கொண்டு வந்துருக்கு. ஆனா 40 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பெரும்பாலும் முதல் வினையாகவும் துணை வினையாகவும் வரக்கூடிய வினை சொற்கள் 40க்கு ஏறத்தாழ. அது தவிர இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ங்கிறதெல்லாம் முதல் வினையா வராது, அது துணை வினையா மட்டுமே தான் வரக்கூடியது. இந்த மாதிரி சொற்களும் நிறைய இருக்கு. ஆயிற்று, ஏன்னா வந்தாச்சா, வந்த ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பேச்சு வழக்கில். பெரும்பாலும் பேச்சு வழக்குல தான் துணை வினைகள் அதிகமா வரும். அது ரெண்டுமா வரக்கூடியது 40. இப்ப நீங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னாக்க, இரு சொல்லிட்டேன், வை, நெற்றியில் பொட்டு வைத்தான், நீ என்னை அழ வைக்காதே. இங்கேயும் வை வருது, அங்கேயும் வருது. அங்க பொட்டு வைத்தானா உண்மையில அதனுடைய அதான் முதல் வினை, தன்னுடைய பொருளை தருது. இங்க அழ வைக்காதேன்னா அழுகிறதா இங்க முதல் வினை, வைக்காதேங்கிறது துணை வினை ஆயிடுச்சு. அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், ஒருவரை பாட வைத்தான், பாடங்கிறத இங்க முதல். அப்ப வைத்தான்ங்கிறது இங்க கூட்டு வினையா துணை வினையா வந்துருச்சு. அங்க முதல் வினையா வருது, இங்க துணை வினையா வருது. கொள், 4 படி அரிசி கொள்ளும், நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், ரெண்டுமே கொள்ளுத. இங்க முதல் வினை, அங்கே துணை வினை. நீ கருத்தில் கொள்ளவில்லை, முதல் வினை. நோயாளியை பார்த்து கொள்கிறேன், துணை வினை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நிறைய அதே மாதிரி புத்தகத்துல எடுத்துக்காட்டு நிறைய பிடித்து வச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல எடுத்துக்காட்டுகளை பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. போ, அவன் அங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன், மழை பெய்ய போகிறது, நான் பயந்து போனேன். ரெண்டு வித்தியாசம் தெரியுது பாருங்க. போகிறான், போனேன் வேற, இது மழை பெய்ய போகிறது, நான் பயந்து போனேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா இது துணை வினைங்கிறது நல்லா தெரியுது. உறவினர் என் வீட்டுக்கு வந்தனர், முதல் வினை. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், துணை வினை. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, வானம் இருண்டு வருகிறது. விடு, யாரையும் உள்ளே விடாதே, எங்கேயாவது போய் விடாதே. ரெண்டுமே விடாதேதான். ஆனா அதுல இங்க முதல் வினை, இங்க துணை வினை. மழை விட்டதும் போகலாம், நாம் இனி வந்து விடலாம். சரி, தள்ளு, அவனை கீழே தள்ளினான், கதையாக எழுதி தள்ளுறேன். காய்கறி வண்டியை தள்ளினார், நான் வாசித்து தள்ளுறேன். இந்த மாதிரி வருது. போடு அப்படின்னா புத்தகத்தை கீழே போட்டான், மலிவான விலையில் வாங்கி போட்டேன். சரிதா? நேரடியா தன்னுடைய வினையை தன்னுடைய முதன்மை பொருளை உணர்த்தினாத்தான் அது முதல் வினை. அந்த முதன்மை பொருளை உணர்த்தக்கூட வாங்கி அப்படிங்கிறது துணையா வர்றதுனாலதான் வாங்கி போட்டான், இது துணை வினைன்னு சொல்றோம். தொலைவில் தலையில் தொப்பியை போடு, விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். அதே மாதிரி கொடு, பணம் கொடுத்தேன், செய்து கொடுத்தான். வேலை செய்கிறான், சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி காட்டு, நிலவை காட்டினார், ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். உன் வீட்டை காட்டு, படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். அப்ப முதன்மை பொருளை உணர்த்தாம முதன்மை பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு வினைக்கு துணையாக வர்றது எல்லாமே துணை வினை. இப்ப நீங்க இதை நல்லா பாத்துக்கிட்டீங்கனாலே இதுல இருந்து நம்ம ஏதாவது 1-2 கேட்டாங்க அப்படின்னாக்க நம்ம பார்த்துக்கலாம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். தமிழ்லையும் ஜப்பான்லையும் இந்த மாதிரி முதல் வினைக்கு பின்னாடி வருதா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. துணை வினை கொள்கை ஆங்கிலத்தின் துணை வினையாக கொள்கையிலிருந்து வேறுபட்டது. இன்னொன்னு உங்கள்ட்ட இந்த இடத்துல உறுதியா சொல்றேன், தமிழ் இலக்கணத்துல இப்படி ஒரு வினையே கிடையாது. இதுவே ஆங்கிலத்தை தழுவி எழுதப்பட்டது. ஆங்கிலத்துலதான் வெறுப்பு, இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, புறவெறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தழுவி தமிழ்ல தொல்காப்பிய நன்னூல்ல இந்த மாதிரி முதல் வினை துணை வினைலாம் இல்லை. இது நான் பாடப்புத்தகம் எழுத போனப்பவே சென்னைக்கு ஒரு மீட்டிங்கில் போயிருந்தப்போ இது சம்மந்தம் நிறைய பேசுனதுனாலதான் பழைய புத்தகத்துல இருந்து இப்ப நிறைய மாத்திருக்காங்க. பழைய புத்தகத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இது தமிழ்ல கொடுக்கக்கூடாதுன்னே நாங்க வாக்குவாதம் பண்றோம். அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி, ஏன்னா இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும்னு கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த முதல் வினை துணை வினைனா நீங்க ரொம்ப சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு வினை சொல் அதனுடைய அடிப்படை பொருளை தந்தா அது முதல் வினை, அவ்வளவுதான். அது இன்னொரு வினை சொல்லுக்கு துணையாக வந்தால், இப்படியே மதுரை புத்தகம் மேஜையில் இருக்கிறது, அடிப்படை பொருள் தந்துருச்சு இருங்கிறது. மதுரைக்கு போய் இருக்கிறேன், போ அப்படிங்கிறதே அடிப்படை பொருள், போறதுதான் அதுக்கு துணையா வந்திருக்கு. அப்ப அடிப்படை வினைக்கு துணையாக வந்தால் அது துணை வினை, அடிப்படை பொருளை தந்தால் அது முதல் வினை. அந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை பொருளை உணர்த்தினா அது முதல் வினை, அதுக்கு துணையாக வந்தால் துணை வினை. அப்ப வார்த்தையில இருந்தே நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப படிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு படிச்சு பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்ப படித்தேங்கிறது அது முதல் வினையா வந்துருச்சு. படிச்சு பார்த்தேன் அப்படின்னா, இப்ப பார் அப்படிங்கிற சொல்ல எடுத்துட்டோம்னாக்க, நான்
மடிக்கணினியை பார்த்தேன் அப்படின்னா அது முதல் வினை. நான் படித்து பார்த்தேன் அப்படின்னா அது துணை வினை ஆகிப்போச்சு. அங்க பார்த்தேன் படிக்கிறதே அங்க முதல் வினை ஆகிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க. அது போக 40 இருக்கு, அதையும் கொஞ்சம் நினைவு வச்சுங்க. அதே மாதிரி தமிழ்லையும் ஜப்பான் மொழியில இந்த வினைக்கு முதன்மை வினைக்கு பின்பாக வருது இந்த துணை வினைங்கிறது, அதையும் கொஞ்சம் நினைவு வச்சுங்க. சரிதா? இதுல இருந்து ஒரு வினா அல்லது 2 வினா வரலாம். வந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரி வரலாம் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம். மொத்தம் எத்தனை துணை வினைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு எழுதிருக்கலாம். இல்லைனாக்க முதல் வினைனா என்ன, எதை உணர்த்தும், துணை வினைனா எதை உணர்த்தும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்ல ஒரு வார்த்தையை குறித்து நான் எழுதி பார்த்தேன், இதில் பார் என்பது எவ்வகை வினையை குறிக்கிறது அப்படின்னா நாளை கொடுப்பாங்க. முதல் வினை, துணை வினை, அப்புறம் வேற ஏதாவது ஒரு வினை, 2 வினை புதுசா சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப நம்ம பாத்துக்கிற வேண்டியதான். பார் அப்படிங்கிறது இந்த இடத்துல படித்துங்கிறத முதல் வினை, பார்த்தேன் அப்படிங்கிறது துணை வினை. நேரடி பொருளை தந்தால் மட்டுமே அது முதல் வினை. நேரடி பொருள் தரக்கூடிய வினைக்கு துணையாக வந்தால் அது துணை வினை அப்படிங்கிறத நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த இலக்கண பகுதிக்கு போகலாம். அடுத்த இலக்கண பகுதிக்கு வாங்க. 5வது இயல்ல பக்கம் 118. 118வது பக்கத்தை எடுத்து புத்தகம் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு சந்திப்புழை அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. சந்திப்புழைங்கிறத அந்த வழியில முகுதல்வேன். இந்த 4 எழுத்துட்டேன். கா சா தா பா மெய்யெழுத்து அவர்கள் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்து எங்கன மிகுந்து வரணும், அந்த மிகுந்து வர வேண்டிய இடத்துல அந்த சொல்லுங்க சார். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். க ச த ப இந்த 4 எழுத்து தான் மெய்யெழுத்தா வரும். இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எங்கெங்கெல்லாம் போடணுமோ அந்த இடத்துல நம்ம போடாம விட்டோம்னா அதுக்கு பேரு சந்திப்பிழை. அவனை கண்டேன்னா அவனை கண்டேன் இக்கு போடணும் அந்த இடத்துல. இப்படி விட்டோம்னா தான் இதுக்கு பேரு சந்திப்பிழைன்னு சொல்லுவாங்க. இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 இது எந்தெந்த இடத்துல எல்லாம் போடலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் போடக்கூடாது, நம்ம வழிந்து போய் ஒரு இடத்துல போடக்கூடாது. அப்ப எங்கனெல்லாம் போடணும், எங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வரலாம், எங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்கு, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு என்னன்னா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற போறோம். எங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வரலாம் அப்படின்னு சுட்டெழுத்து ஆனா ஈனா அப்படிங்கிற சுட்டெழுத்து, சுட்டு திரிவு அந்த இந்தங்கிற சுட்டு திரிவு, ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, எந்த அப்படிங்கிற வினா திரிவு, இந்த இடங்கள்ல வல்லினம் மிகுந்து வரணும். ஆ கூட்டல் பையன் அப்பையன், ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, அந்த கூட்டல் பையன் அந்த பையன் அந்த சட்டை. அதே மாதிரி ஏ கூட்டல் பையனா எப்பையன், எந்த கூட்டல் பையனா எந்த பையன். இப்படி நான் சொல்றேன் 4 தான். இக்கு இச்சு இத்து இப்புத்தான், இது 4 தான். எங்கனங்கன மிகுந்து வரணுமோ அங்கனங்கன மிகுந்து வரணும். அதுக்குதான் முதல்ல சொல்றது ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து, அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிவு, ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, எந்த அப்படிங்கிற வினா திரிவு, இந்த இடங்கள்ல கண்டிப்பா வல்லினம் மிகுந்து வரணும். அடுத்து 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரணும். எப்படி இப்ப சொன்னேன்ல அவனை ஐ, அதான் 2ஆம் வேற்றுமை உருவு, வேற ஒண்ணும் இல்ல. 2ஆம் வேற்றுமை உருவு என்னெல்லாம் வருதோ, கதவை திற, கதவை திற, சாலை தகவல்களை திரட்டு, சாலையை பார், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு காட்சியை பார். அப்ப ஐங்கிற வேற்றுமை உறுப்பு எங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ, அங்கன வல்லினம் மிகணும். அதுக்கப்புறம் 4ஆம் வேற்றுமை உறுப்பு எங்கெல்லாம் வெளிப்படையாக வருதோ அங்கே வல்லினம் மிகுந்து வரணும். முதியவருக்கு கொடு, வெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இப்ப நம்ம வாசிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல வருமா வராதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஐயத்தை ஏற்படுத்தும், சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதுக்காகத்தான் நம்ம இதை முழுசா பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் என ஆக அப்படிங்கிற சொல்லு உருவின் பின் வல்லினம் மிகும். இதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. என கேட்டார், என சொன்னார், வருவதாக கூறினார், செல்வதாக சொன்னார், எங்கனெல்லாம் அந்த சொல்லு உறுப்பு சேருதோ, என ஆக அப்படிங்கிற சொல்லு உறுப்பு எங்கனெல்லாம் சேருதோ அங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வரணும். இதை கொஞ்சம் பாத்துங்க. வினா எழுத்து சுற்றெழுத்துகளை விட இந்த
என ஆக அப்படிங்கிற சொல் உருவுகளை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களின் பின் வல்லினம் இருந்து வரணும். ஏற்கனவே சொன்னோம்ல அந்த இந்த எந்தன்னு, அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. அதற்கு இதற்கு எதற்கு. அதே மாதிரி இனி தனி அப்படிங்கிற சொல் எங்கனெல்லாம் வருதோ அங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும். இனி காண்போம்னா இனி காண்போம், இதா தனிச்சிறப்பு. இந்த மாதிரி இனி தனிங்கிறது எங்கனெல்லாம் வருதோ போட்டுக்க வேண்டியது. அதே மாதிரி மிக அப்படிங்கிற சொல்லின் பின்னும் வல்லினம் மிகுந்து வரணும். மிகப்பெரியவர், மிகப்பெரிது, மிகச்சிறிது, இல்ல மிக மிக கொடிது, எங்கனெல்லாம் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கேள்விக்கு வரக்கூடிய மாதிரி ஒண்ணு, இந்த 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்கள் பின் வல்லினம் மிகும். இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியில வரக்கூடியது. எந்தெந்த எண்ணு பெயரோட வல்லினம் இருந்து வரலாம்? அந்த 2 எண்ணு பெயர் தான், 8, 10. நீங்க வேற எங்கனையும் நீங்க ஒன்று கொடுனா ஒன்று கொடு அப்படின்னு போய் அவன் வலிந்திக்கு போட்டக்கூடாது. 2 கொடுத்தான் 2 கொடுத்தான் அப்படின்னு போட்டக்கூடாது. அப்ப எண்ணு பெயர்ல 2 இடம் தான். அப்ப மத்த இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவு பண்ணிக்கங்க. கேள்வி வந்தாலும் நீங்க பாத்துங்க 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்ல வல்லினம் மிகணும். சரிதா? 8 தொகை, 10 பாட்டு, இந்த மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டு வந்துட்டே போய்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் பின்னாடி நான் சொல்ல போற எல்லாமே உங்களுக்கு கேள்வியில வரலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். இது கண்டிப்பா மிகணும். ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்து தான் பொருள் தரும். அதுக்கு பேர் தான் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில கண்டிப்பா வல்லினம் இருந்துதான் வரணும். தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது, பூ கூட்டல் பந்தல், பூப்பந்தல், இல்ல அது என்ன சொன்னாலும் சரி, அந்த இடத்துல வல்லின எழுத்து வர்ற மாதிரி, கசதபாங்கிற வர்ற மாதிரி எந்த சொல்லு வந்தாலும் சரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. அப்புறம் இந்த 4 ஆரம்பிக்கக்கூடிய எந்த சொல், இந்த 4னா அந்த 4 வர்க்கமும் காண, காவனுடைய வரிசை ஃபுல்லாவே காக்கா கிக்கி அந்த மாதிரி 4ல வரக்கூடிய எந்த சொல்லு வந்தாலும் சரி அது வல்லினம் மிகுந்துதான் வரணும். நீங்க எந்த அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில நீங்க எங்கன போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் அது எழுத்து வந்துருச்சுன்னா மிகுந்துதான் வரணும். இது ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா 2 சொல்லு இருக்கும், எதிர்மறை பொருளை தரும். முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்து இல்லாம இருக்கும். ஓடாத குதிரை அப்படிங்கிறது ஓடா குதிரைன்னு இருக்கும். ஓடா, அந்த குதிரைக்கு பதிலாக இக்கு வந்துடும், வல்லினம் வந்துடும். ஓடா குதிரை இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிதா? பூவா குயில், வராத பையன் அப்படின்னா வரா பையன். சரிதா? செல்லாத காசு, செல்லா காசு சொல்றோம் இல்லையா, இக்கு போட்டு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி செல்லா, இது பூரா எதிர்மறை பொருளை தரும். முதல் சொல்லினுடைய கடைசி எழுத்து செல்லாத தங்கிறது அழிஞ்சிடும். அதை ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்க பூரா வல்லினம் மிகுந்துதான். அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து வரையில வன்தொடர் குற்றியல் உகரம்னா, குற்றியல் உகரத்துல 6 வகை இருக்கு. அதுல வன்தொடர் குற்றியல் உகரம்னா குற்றியல் உகரம் கடைசி எழுத்தா இருக்கும் பொழுது அதுக்கு முந்தின எழுத்து வல்லின எழுத்தா இருந்தா, கசட தவறுகள் இருந்தா அதுக்கு பேர் வன்தொடர் குற்றியல் உகரம். அதுக்கு பின்னாடி ஒரு கசதபல ஆரம்பிக்கக்கூடிய ஒண்ணு வந்துச்சுன்னா அது மிகுந்து வரும். கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான், பாட்டு படித்தான், சரிதா, மெட்டு போட்டான். இந்த மாதிரி வன்தொடர் குற்றியல் இருந்தா, வன்தொடர் குற்றியல் இருந்தா வல்லின எழுத்து தான். வன்தொடர்னா வல்லின எழுத்து. வல்லின எழுத்து குற்றியல் வரத்துக்கு முன்னாடி இருக்கணும். உசுடு துப்புங்கிறது பின்னாடி இருக்கணும். கேட்டு, பாட்டு, இந்த மாதிரி டூ, பூ இதெல்லாம் பின்னாடி இருக்கணும். அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து இருந்தா அது வன்தொடர் குற்றியல் வரும். அந்த வன்தொடர் குற்றியல் வரத்தின் பின் வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் அகர இகர இற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும். நேர்த்தே சொன்னோம். வினையச்ச விகுதி நம்ம நேரத்தை சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க ஊன்னு சொன்னோம், பெயரச்ச விகுதின்னு சொன்னோம். வந்த பையன், வந்து சென்றான். அகரத்திலையும் இகரத்துல சொல்லிட்டு போனீங்க வினையச்சமா வரும். ஓடி, பாடி, ஆடி அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடத்துலங்கள ஆடச் சொன்னார், பாட கேட்டார், அப்புறம் ஓடி போனார். இதெல்லாம் வந்து அகர ஈற்று வினையச்சம் சொல்லுவோம். அகர இகர ஈற்று வினையச்சம். இங்க வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னதுன்னா அது, அதுங்கிறது மறைஞ்சு வரணும். புலித்தோல் அப்படின்னா புலியினது தோல். அப்ப அந்த புலியோட அது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வரணும். அது மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். அந்த மாதிரி பாத்துங்க. அடுத்து திசை பெயர்களின் பின் வழி மிகும். இது ஒண்ணு இருக்கு. எல்லா திசை பெயர்களையும்
அதுக்கு பின்னாடி வள்ளின எழுத்து முடிச்சுனா மிகுந்துதான் வரணும். நல்லா நீங்க நினைவு வச்சுக்கிறது 8 10 நினைவு வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்ச நினைவு வச்சுக்கோங்க. திசை பெயர் நினைவு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. திசை பெயர்கள் பின் வள்ளினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் இருபெயரொட்டு பண்பு தொகை நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இருபெயரொட்டு பண்பு தொகை, இருபெயரொட்டு பண்பு தொகையுமே முக்கியமானது. அதுக்கு பின்னாடி சாரை பாம்புனா சாரை பாம்பு, மார்கழி திங்கள்னா மார்கழி திங்கள். அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகையிலும் வள்ளினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் உவமை தொகையிலும் வள்ளினம் மிகுந்து வரும். இங்க தாமரை பாதம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன எடுத்துக்கோட பாத்தீங்க. அதுக்கப்புறம் உரிச்சொல், தாள உரு தவ நனின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகுந்து வரும். தவச்சிறிது, சால பேசினார். அதுக்கப்புறம் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் முதல்ல ஒரு குறியில் எழுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஆகார நெடில் இருக்கணும். எப்படின்னா நிலா, நிலாச்சோறு, கனா கண்டேன், அந்த மாதிரி முதல்ல குற்றெழுத்து, அப்புறம் ஆகார நெடில் எழுத்து, அந்த மாதிரி வரக்கூடியது பின் வள்ளினம் மிகுந்து வரும். பலாச்சுளை வருது இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வள்ளினம் மிகுந்து வரும். ஒரு சில உருவகங்கள்ல வள்ளினம் மிகுந்து வரும். அது எந்தெந்த உருவகம்னு சொல்ல முடியாது. ஒரு சில உருவகங்கள்ல மட்டும்தான் வரும். அது நேரத்தை பொறுத்தது, வாழ்க்கை படக்குழு. ஆனா இதுல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நமக்கு ஒரு மதிப்பெண் வினா கேட்கிறாங்க, எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 10 இந்த எண்ணு பேர்ல தான் வல்லினம் மிகுந்து வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில கண்டிப்பா வல்லினம் மிகுந்துதான் வரும். ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகுந்துதான் வரும். திசை பெயர்ல, இருபெயரொட்டு பண்பு தொகையில, ஊமை தொகையில, குறிச்சொல்ல, இதெல்லாம் வல்லினம் மிகுந்துதான் வரும். பெரும்பாலும் இதுகளை நல்லா பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டுகளை பாத்தீங்க, 8 10ங்கிறதுக்கு 8 ஆரம்பிச்சு 10 ஆரம்பிச்சு வர எதா இருந்தாலும் சரி, ஓரெழுத்து ஒரு மொழி அதே மாதிரி ஓரெழுத்துல வரக்கூடிய எதா இருந்தாலும் வந்துடும். ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எதிர்மறை பொருளை தரும். எப்படி இருக்குன்னா, வரா பையன், செல்லா குதிரை, ஓடா குதிரை, சரிதா, இந்த மாதிரி மீளா துயர், இந்த மாதிரி எல்லாமே மீளாத, செல்லாத, வராத, இந்த மாதிரி தேங்கிறது மறைஞ்சு மறைஞ்சே வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வரக்கூடிய ஒரு சொல்ல அமையும். ரைட்டு. அடுத்தது உரிச்சொல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. சால உரு தவ நனி அப்படிங்கிற உரிச்சொல்கள்லையும் வல்லினம் மிகுந்துதான் வரணும். ஒரு நிமிஷம், சார்ஜ் லோவா இருக்கு. சார், சார், சார். அப்படிங்களா?
சார் பிஸியாவே இருக்கு வருது. பிஸியா இருக்கு. மணிவேல் சார், எது வெளியே போயிட்டு இருக்கா, மறுபடியும் ஜாயின் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம். சார் நான் பேசுறேன் கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். சொல்லலாமா? சார் பேச கேக்குதுங்க சார். ரைட் சார், நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம வந்து வல்லினம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 8, 10 அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, ஈறுவிட்டு எதிர்மறை பெயரெச்சம், அப்புறம் திசை பெயர்கள், இருபெயரெட்டு பண்பு தொகை, ஓமை தொகை, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுகள்ல இருந்து நமக்கு கேட்டாங்க அப்படின்னாக்க எழுதுற மாதிரி இருக்கணும். ஒரு மதிப்பெல்லாம் அந்த மாதிரி தான் கேட்கக்கூடியது. சார்ஜ் இல்ல, கனெக்ட் பண்ணேன், இது லாக் ஆயிடுச்சு. இல்ல போயிடுச்சு, லோ ஆயிடுச்சு. அதுக்கு எந்திரிச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படியா? சார்ஜ் நான் போயிட்டீங்க. நான் நினைச்சேன் சார்ஜ். அப்பா சாரோட வாய்ஸ் கேக்குதாப்பா? சார் அது நம்ம வல்லின மிகுமிடங்கள் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. அடுத்ததா வல்லின மிகா இடங்கள், எந்தெந்த இடத்துல நம்ம வலிந்து போடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனுடைய புத்தகம் இருந்தா அதனுடைய பக்கம் சொல்றேன், எடுத்துக்கோங்க. 143 பக்க எண். நம்ம வலிந்து எங்கெங்கெல்லாம் போட்டா அது தவறாக போய் முடியும் அப்படிங்கிறத வல்லின மிகா இடங்கள் அப்படிங்கிறது. அதாவது வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது ஒரு பொருளும் அப்படிங்கிறத வருது. தோப்புக்கள் அப்படின்னா வேற, தோப்புகள் அப்படின்னா வேற. தோப்புக்கள் அப்படின்னா நம்ம குடிக்கிறோம் இல்லையா கல்லு, ஒரு தோப்புல இறக்கின கல்லு, அந்த மாதிரி போயிடும். தோப்புகள் அப்படின்னா பல தோப்புகளை குறிக்கப்படுது. அப்ப எங்கன நம்ம போடணும்? இப்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு போடக்கூடாது, வாழ்த்துகள் அப்படின்னு தான் போடணும். இப்ப எங்கனங்கெல்லாம் மிகுந்து வரும், எங்கனங்கெல்லாம் மிகுந்து வரக்கூடாது. இப்ப எங்கனங்கெல்லாம் மிகுந்து வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப எங்கெங்கெல்லாம் மிகுந்து வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படின்னா அது இது அப்படிங்கிற சுட்டுப்பெயர்கள் பக்கத்துல போடக்கூடாது. அதுச்சு இதுச்சு அது இது அப்படிலாம் போட்டக்கூடாது, வலிந்து போட்டக்கூடாது. அதே மாதிரி வினாப்பெயர்ல நம்ம போட்டக்கூடாது. எது கண்டாய் அப்படின்னா எது கண்டாய், எவை தவறுகள் எவை தவறுகள் அப்படின்னு போட்டக்கூடாது. இந்த வினா சொற்களை போட்டக்கூடாது. அடுத்து எழுவாய் தொடர், எந்த எழுவாய் தொடர்லையும் வலினம் வரக்கூடாது. சரிதா? அது மனிதனை குறித்து எழுவாய்னாலே ஒரு பெயர் சொல்லு. குதிரை தாண்டியது அப்படின்னா குதிரை தாண்டியது அப்படின்னு போடக்கூடாது. சரிதா? கழுதை சிரித்தது அப்படின்னா கழுதை சிரித்தது அப்படின்னு வந்துடக்கூடாது. இப்ப எழுவாய் பெயர்ல போடக்கூடாது. அதுக்கப்புறம் 3, 6ஆம் வேற்றுமை விரிகள்ல வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தது 2, 4 விரிகளை தான் மிகும். 6 வேற்றுமை தொகையில மிகும். இங்க விரிகள்ல வரக்கூடாது. அண்ணனோடு போ அப்படின்னா அண்ணனோடு போ, எனது சட்டை எனது சட்டை அப்படின்னு போடக்கூடாது. வேற்றுமை 6ஆம் வேற்றுமை தொகையில தான் மிகணும். 6ஆம் வேற்றுமை விரியில மிகக்கூடாது. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6ஆம் வேற்றுமை தொகையா இருந்தா வல்லினம் மிகுந்து வரும், 6ஆம் வேற்றுமை விரியா இருந்தா வல்லினம் மிகாது வரும் அப்படிங்கிற வச்சுங்க.
அதுக்கப்புறம் விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழி அழைக்கிறது, எப்படி தந்தையே அப்படிங்கிறோம்ல, மகனே அப்படிங்கிறால, மகனே பார் அப்படின்னா மகனே பார் அப்படின்னு போட்டுறக்கூடாது. அதனால வல்லினம் மிகுந்து வரக்கூடாது. அதுக்கப்புறம் பெயரச்சம் சொன்னோம், வந்த பையன் வந்த பையன் அப்படின்னு போட்டக்கூடாது. சென்ற கலை அப்படின்னா சென்ற கலை அப்படின்னு போட்டக்கூடாது. அப்ப பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும். ஆறாம் வேற்றுமை விரியிலையும் இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகக்கூடாது. நாடு கண்டான், நாட்டை கண்டான்னா இக்கு போடணும். நாடு கண்டான்னா போடக்கூடாது. கூடு கட்டினா கூட்டை கட்டினா போட்டணும். ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். படி அப்படிங்கிற வினையச்சத்தில் வரும்படி சொன்னார், நம்ம பெரும்பாலும் வரும்படி சொன்னார் அப்படின்னு இச்சு போடுவோம். அது போட்டா அது பிழை, வல்லினம் மிகக்கூடாது. ஏன்னா வரும்படி கூறும்படி கேட்டார், கூறும்படி கேட்டார் அப்படின்னு எழுதக்கூடாது. படி அப்படின்னு வந்தாலே அங்கே மிகாது. அதுக்கப்புறம் வியங்கோல் வினைமுற்று அன்றைக்கே சொன்னேன், 3 எழுத்துல இருக்கும். பெரும்பாலும் கான் முடியும். வாழ்க, இந்த மாதிரி ஒளிக, இந்த மாதிரி நிற்க, இந்த மாதிரி வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்றெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது. அதுக்கப்புறம் வினைத்தொகையில், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அன்றைக்கே சொன்னேன், சுடுசோறு சுடுச்சோறுன்னு வரக்கூடாது. ஊறுகாய் ஊறுகாய்ன்னு வரக்கூடாது. குடி தண்ணீர் குடி தண்ணீர் தான். குடி தண்ணீர்ல வளர்பிறை தான். நான் அன்னைக்கு வளர்ச்செல்வன் திருவளர் செல்வன் சொன்னேன். அதுல சில பேர் திருவளர் செல்வன் இச்சு போட்டு எழுதுவாங்க. அப்படி போடக்கூடாது. திருநிறை செல்வன் அதே மாதிரி தான். திருநிறை செல்வன் கிடையாது. இதெல்லாம் வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில வல்லினம் மிகக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்தது 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர் தவிர, நல்லா இந்த எண்ணு பெயரை கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்க. 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர் எந்த எண்ணு பெயருமே வல்லினம் வரக்கூடாது. 8, 10 2 இடத்துலதான் வரணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகக்கூடாது. சொன்னோம் இல்லையா, இரவு பகல், தாய் தந்தை, இந்த மாதிரி வருது இல்லையா. தாய் தந்தையில போய் தாய் தந்தை, இரவு பகல் போய் இரவு பகல் அப்படிலாம் போட்டுறக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. அப்புறம் அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இது எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டு தேவையில்லை. ஏன்னா அன்று, என்று, அன்று சொன்னார், என்று தருவார், இதெல்லாம் பெரும்பாலும் எழுத மாட்டான். அவராவது தருவதாவது, அதை போய் அவராவது தருவதாவதுன்னு போட மாட்டான். இந்த மாதிரிலாம் வராது. அதுக்கப்புறம் அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லுல ஊராமே இதெல்லாம் சுட்டு திருப்புகளை சேர்ந்தது. இதுல எதுலையுமே வல்லினம் மிகாது. 3ஆம், 5ஆம், 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. நல்லா பாத்துங்க. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, உறங்கினது குட்டி, இந்த மாதிரி வரக்கூடிய தொடர்ல வல்லினம் மிகாது. 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே சொல்லிட்டான், வேற்றுமை தொகை எங்கெங்கெல்லாம் மிகக்கூடாது. வேற்றுமை விரியில்தான் மிகணும்னு சொல்லிட்டான். தமிழைப்படினா வரலாம். கைதட்டு, கையால் தட்டுதல். வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான்னா அந்த இடத்துல இச்சு போடலாம். சரிதா? அந்த மாதிரி வீடு சென்றான், தமிழ் படி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்ப நம்ம தமிழ் படினா தமிழ் படி அப்படி இப்ப கொண்டே போடுவோம். சார் கொஞ்சம் பின்னாடி போய் இது பண்ணுங்க சார், கொஞ்சம் பேசுங்க சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் பின்னாடி போய் பேசுங்க சார். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தா வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சரி சரி சரி. சார் ஸ்லைடு ஷேர் ஆகல சார். ஸ்லைடு வராதா? இல்ல சார், ஸ்லைடு இல்ல. இல்ல இல்ல. ஓகே சார், ஓகே சார். இப்ப எங்கெல்லாம் நம்ம தமிழ் படி அந்த இடத்துல இப்ப போடக்கூடாது. கைதட்டு, கைத்தட்டுன்னு போடக்கூடாது. எங்கெல்லாம் அந்த 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அப்புறம் நிலைமொழி உயர்தனையாய், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எழுவாய் தொடர் இருந்தாலே வல்லினம் மிகக்கூடாது. அதே இங்கேயும் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி வந்தாலும் வல்லினம் மிகாம பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே உரிச்சொல் சொன்னோம். தாள, உரு, தவ, தட, சூழ, இதை தவிர மீதி இடங்கள்ல மீதி உரிச்சொற்குள்ள வல்லினம் மிகக்கூடாது. தாள, கொஞ்சம் பேக்க போய்க்குங்க சார். தாள, தவ, இப்படியே இதே பொசிஷன் இருக்குங்க சார். இதே பொசிஷன் ஓகே சார். சார் சார் இதே பொசிஷனுக்கு வந்துருக்குங்க சார். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தா வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுது. தாள, ஓகே சார். தவ, தட, சூழ, இதை தவிர வேற எந்த உரிச்சொல்லையும் வல்லினம் மிகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சால, தவ, தட, சூழ, இது 4 தவிர மற்ற இடத்துல மிகக்கூடாது.
அதே மாதிரி அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ரெண்டுலையுமே வல்லினம் மிகக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அடுக்கு தொடர்லையும் வல்லினம் மிகக்கூடாது, இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகக்கூடாது. முக்கியமான பகுதியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல் அப்படிங்கிற பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகக்கூடாது. கல்லுங்கிற பன்மை விகுதி எங்கெல்லாம் சேருதோ, கருத்து, கருத்துக்கள், நம்ம கருத்துக்கள்னு சொல்லுவோம், இக்கு சொல்லக்கூடாது. வாழ்த்து, வாழ்த்துகள், சரிதா? பொருள், பொருட்கள், இல்லுது இல்லை, இல்லுக்கு பதிலா இட்டே போட்டுருவோம். இந்த மாதிரி எங்கனெல்லாம் கல் அப்படிங்கிற பன்மை விகுதி வருதோ அங்கனெல்லாம் வல்லினம் மிக கூடாது. அதுக்கப்புறம் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. எப்படி? ஐகார வரிசையில வரக்கூடியதுன்னா கை, கைகள், அங்கன போய் கைகள் கிடையாது. பை, பைகள் தான், அங்கன போய் பைக்கள் கிடையாது. ஐயில சேரக்கூடிய எழுத்துக்கள் ஒரு எழுத்து முதல் எழுத்தா வந்துச்சுன்னா அதுல கல்லுங்கிற சேர்ந்துச்சு அப்படின்னா மை, இதுல ஐதான், மைகள் அப்படிதான், சரிதா? மைக்கல் கிடையாது. அப்ப அதுல கல்லுங்கிற எங்கனையெல்லாம் பொதுவா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க, கல்லுங்கிற பன்மை விகுதி சேர்ற இடத்துல வல்லினம் மிகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிதா? எங்கனெல்லாம் கல் அப்படிங்கிற பன்மை விகுதி சேருதோ அங்கனெல்லாம் வல்லினம் மிகுந்து வந்தால் அது தவறு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வல்லினம் மிகா இடங்கள். இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது கல்லுங்கிற பன்மை விகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஞாபகம் வச்சுங்க. சால, தவ, தட, சூழ அப்படிங்கிற உரிச்சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8, 10ங்கிறத தவிர மத்த எண்ணு பெயரு, உண்மை தொகை, அதுல வல்லினம் மிகாது. அதுக்கடுத்து வினைத்தொகையில் கண்டிப்பா வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்ல வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. இதெல்லாம் கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். வியங்கோல் வினைமுற்று, பெயரச்சம், எழுவாய் தொடர், உண்மை தொகை, 8, 10 அப்படிங்கிற எண்ணை தவிர மற்ற எண்களை மிகக்கூடாது. கல் அப்படிங்கிற பன்மை விகுதியில மிகக்கூடாது. சால, தவ, தட, சூழ அப்படிங்கிற இடங்கள்ல மிகக்கூடாது. இதெல்லாம் மிகுந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய தவறா வந்து நிற்கும், மிகப்பெரிய கொலையா வந்து நிற்கும். இது தமிழ் கொலைன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம இந்த 9ஆம் வகுப்புல நம்ம ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இது நம்ம ஏற்கனவே நேற்றே நிறைய பார்த்துட்டோம். யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் பெரும்பாலும் நம்ம 10ஆம் வகுப்புல சொன்னதே அழகிப்பு வாய்ப்பாடு அப்படியே இதுல எல்லாமே இருக்கு. அதை தவிர்த்து இதுல நீங்க அதை தவிர்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தலை 7 வகைப்படும். நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறையொன்றிய ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கழித்தலை. ஆசிரியத்தலை 2, நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறையொன்றிய ஆசிரியத்தலை. வெண்தலை 2, வெண்பாக்குரியது, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வஞ்சித்தலைக்கு 2, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. கழித்தலை 1. கழித்தலை 1 என்னன்னா காய் முன் நிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கழித்தலை காய் முன் நிறை, இது நல்லா கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. அப்புறம் காய் முன் நேர் வந்தா அது வெண்சீர் வெண்டலை. காய் முன் நேர் வந்தா வெண்சீர் வெண்டலை. மாமுன் நிறை, விளமுன் நேர் வந்தா இயற்சீர் வெண்டலை. இதுகளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேற மத்த தலையை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம். காய் முன் நிறை கழித்தலை, காய் முன் நேர் வெண்சீர் வெண்டலை, மாமுன் நிறை விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. இந்த இயற்சீர், வெண்சீர், கழித்தலை இதை மட்டும் உங்களை ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன். அடி அப்படின்னா அடி 5 வகைப்படும். என்ன அடினாக்க குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. நான் வந்து யாப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அன்றைக்கு நடத்தாத மீதி பகுதியை மட்டும் சொல்றேன். குரலடி அப்படின்னா 2 அடியா வந்து அதுக்கு பேர் குரலடி, 3 அடியா வந்து அதுக்கு பேர் சிந்தடி, அதே குரலடி, சிந்தடி. அளவடி அப்படின்னா 4 வந்தா அதுக்கு பேர் அளவடி, 5 சீரா வந்தா அதுக்கு பேர் நெடிலடி, 6 அதற்கு மேற்பட்ட சீர்களும் வந்தா களி நெடிலடி. 2 சீர் வந்தா குரலடி, 3 சீர் வந்தா சிந்தடி, 4 சீர் வந்தா அளவடி, 5 சீர் வந்தா நெடிலடி, 6 அதற்கு மேற்பட்ட சீர்கள் 6, 7, 8 இப்படி வந்தா களி நெடிலடி. இது அடி 5 வகைப்படுங்கிறது. அதுக்கப்புறம் தொடை 8 வகைப்படும். அதுல நமக்கு தேவையானது முக்கியமான 3 தொடை. மோனை தொடை, முதல் எழுத்து அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை தொடை. அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேர் எதுகை தொடை. அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வந்தா அதுக்கு பேரு எய்பு தொடை. இந்த 3ஐ நல்லா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் இலக்கணம் நம்ம முடிச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி
10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியும் கொஞ்சம் உரைநடை பகுதி பார்க்கணும். அடுத்து ஒரு ஒரு வகுப்புல செய்யுளை முழுசா பார்த்துட்டு அடுத்து ஒரு வகுப்புல உரைநடை பார்த்துருவோம். ரைட்டா? முடிச்சுக்கலாமா? யாராவது சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நன்றி நன்றி சார். ஒழுங்கு சார். உட்காரு சார், உட்காரு.